ஒரு கல்லூரியில் உள்ள ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகளின் விகிதம் 3:2. 40 ஆண் குழந்தைகள் கல்லூரியை விட்டு வெளியேறி 40 பெண் குழந்தைகள் கல்லூரியில் சேர்ந்தால் புதிய விகிதம் 2:3 மாறுகிறது எனில் ஆரம்பத்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கையை காண்கிறாங்க. அதாவது தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் a college 3:2. if 40 boys leave the college and 40 girls join the college, then the ratio will becomes 2:3. then what is the initial number of boys in the college னு கேக்குறாங்க. ரேஷியோல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, அதாவது ஒரு கல்லூரியில ஆண்கள் அதாவது பாய்ஸ் பெண்கள் கேர்ள்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஆரம்பத்துல இங்க விகிதம் பார்த்தோம்னா 3:2. 40 சிறுவர்கள் வெளியில் போறாங்க, அப்ப -40. நெக்ஸ்ட் 40 பெண்கள் உள்ள வராங்க, அப்ப +40. புதிய விகிதம் 2:3. அப்போ 2:3. இப்போ ஆரம்பத்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்க, 3ல் 2 போச்சுன்னா 1. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க டிஃப்ரென்ஸ் 1. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் காமனாக வந்துச்சுன்னா இந்த 1க்கு தான் இந்த 2 பக்கம் பாருங்க சேமாக 40 இருக்கு, அப்போ இந்த 1க்கு தான் 40. கொஸ்டின்ல ஆரம்பத்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்த மாணவர் ரேஷியோ பார்த்தோம்னா 3. 1க்கு 40னா 3 × 40 = 120. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.